வட 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 ஆந்திரா வடை, கேரளா வடை, கர்நாடகா வடை, எல்லா வடையும் கிடைக்கும். வட 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 வாங்க, வட 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 வாங்க, வட 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 வட. என்னங்கடா இது, இவங்கிட்ட மனுஷன் நிற்க முடியாது போல, வட வட வடன்ட்டு கிடக்கான். என் சம்மந்தி மாப்பிள்ளை என் பொண்ணு வராங்க, அதுங்களாட்டி இவன் நம்ம காதை பஞ்சராக்கிடுவான் போலயே. ஏன் வடை கொஞ்சம் சத்தம் கம்மியாக சொல்லியா, அப்புறம் நான் வந்து வடை வடைனா நீ வடையாயிருவா பார்த்துக்க. ஐயா சத்தமாக கத்தினா தானே 4 பேர் வந்து வடை வாங்குவாங்க, இல்லாட்டி எப்படியா வாங்குவாங்க? நீங்கள் வேணால் மொத்த வடையும் வாங்கிக்கிறீங்களா? காசு கொடுங்க, தரேன். யோ, காசு போட்டு வாங்கி திங்கிறதா இருந்தா நான் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன். அதனால நீ இன்னும் சத்தமாக கூட கத்து, நான் கேட்டுக்குவேன், என் காது கேட்கும். ஐயோ, இந்த ஊர்க்காரங்க எல்லாமே காசு போட்டு வாங்கி திங்க மாட்டாங்க போலயே, சும்மாவே திம்பாங்க போலயே. இவங்கள்ட்ட வடை விற்று என்னைக்கு நான் சம்பாதிக்கிறது? சரி பார்ப்போம். வட 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 ஆந்திரா வடை, அமெரிக்கா வடை, ஜப்பான் வடை, எல்லா வடையும் இருக்கு. வாங்க 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 சம்மந்தி வாங்க. என்ன நடந்து வரீங்க? காரில் வரேன்னு சொன்னீங்க, காருக்கு என்னாச்சு? மாப்பிள்ளை வேற காணா, எதுவும் பிரச்சனையா சம்மந்தி? என்கிட்ட சொல்லுங்க சம்மந்தி, நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தி. எதா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் சம்மந்தி, சொல்லுங்க சம்மந்தி. அடியே சாரு, உங்க அப்பா வந்ததை ஆரம்பிச்சிட்டாருடி, நீ ஏன் பதில சொல்லு. அப்பா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, பின்னாடி மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. யாரு நான் மெதுவாக வர்றதுன்னு சொன்னது? நான் பறந்து வருவேன், பாஞ்சு வருவேன், உருண்டு வருவேன், பிறண்டு வருவேன். நான் யாருன்னு தெரியாதுல, என் வேகத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. வந்துட்டேன்ல. காத்தடிச்ச வேகத்துல இங்க வந்திருக்கான், இல்லாட்டினா நாளைக்கு ஆயிரும் அவன் வரதுக்கு. ஏம்மா, என்னை பற்றி உனக்கு தெரியல. உங்களுக்கு பின்னாடி பாதுகாப்புக்கு நான் வந்தேன், அதை புரிஞ்சுக்க. புரியாமல் பேசாத. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. எப்பயுமே என் மாப்பிள்ள எல்லாத்துலேயும் பாதுகாப்பாக தான் இருப்பார். ஏன்னா அவர் பாதுகாப்போடைய சேர்ந்தவராக இருப்பார் போல. ஏன் மாப்பிள்ள? வாங்க வாங்க, வடை 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 வடை, அமெரிக்கா வடை, ஆப்பிரிக்கா வடை, ஜப்பான் வடை. வாங்க வாங்க வாங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு வடை வாங்கினா ஒரு வடை காசு தான். வாங்க வாங்க வாங்க. ஏ சாரு, இங்க பாரு, அமெரிக்கா வடையெல்லாம் வச்சிருக்காங்களாண்டி, வாங்க சொல்லுங்க அப்பனே. அப்பா, வடை வாங்குங்க. அமெரிக்கா வடையும் ஜப்பான் வடையெல்லாம் வாங்குங்கப்பா, சாப்பிடலாம். ஏம்மா, இவன் ஒரு பொய்காரமா. காலையில் ஏன் முன்னாடி தாம்மா இங்கனக்குள்ள வடையை சுட்டான். வடையை சுட்டிவிட்டு அமெரிக்கா வடை, ஜப்பான் வடைங்கிறாமா. அதுவும் இல்லாமல் அவன் என்ன எண்ணெயில் சுட்டானாமா? வேணாமா அந்த வடை? நமக்கு வேணவே வேணாமா? நம்ம வீட்டில் போய் நம்ம வடை போட்டு சாப்பிடலாமா? நிறைய வடை போட்டு சாப்பிடலாம். என்னம்மா சாருமா? ஆஹா, எனக்கு இப்போயே வடை வேணும், எனக்கு பசிக்குது. வடையை வாங்குங்க. சாரு, உங்க அப்பா வாங்க சொல்லு. அத்தை, இது அமெரிக்கா வடை இல்லையா அத்தை, அதனால வேணாம். நம்ம வீட்டில் போய் வடை சூடாக சுட்டு சாப்பிடலாம் அத்தை. ஏண்டி, அமெரிக்காவில் எதிரி வடை? நான் ஆசையா இருக்கேன்னு வாங்க சொன்னா அது உங்க அப்பா வாங்குறான் பாரு. ஒழுங்கா வாங்க சொல்லுங்க அப்பனே. டேய் கமலு, உன் மாமனார் வாங்குற மாதிரி தெரியல, நீ வடையை வாங்கடா, சாப்பிட்டு போலாம். சம்மந்தி, நான் கஞ்சத்தனப்பட்டுட்டு வடை வாங்கி தரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த வடை சரியில்லை, இந்த வடை கடைக்காரனும் சரியில்லை. அது இல்லாமல் அவன் கொள்ள காசு வேறு சொல்கிறான் சம்மந்தி. இந்த வடை வேணாம் சம்மந்தி. வீட்டில் கடல மாவு 5 ரூபாய்க்கு வாங்கி, எண்ணெய் 5 ரூபாய்க்கு வாங்கி நான் சுட்டு தரேன் சம்மந்தி. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வடை எப்படி சுடுவாங்கன்னே தெரியல, அரிசி மாவுக்கு கடல மாவுங்கிறான். இவன் வடை சுட்டு தருவானா நமக்கு? இதை நாம நம்பணும். அம்மா, அதான் மாமா இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, வீட்டில் போய் வடை சாப்பிட்டுக்கலாம். மாமா எது சொன்னாலும் நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவார். புரியுதாம்மா? இவன் அவனை விட கஞ்ச பையலா இருப்பான் போல. டேய், வடையை வாங்கடா. சரி சரி, ரொம்ப கேட்குற. ஒரே ஒரு வடை மட்டும் எடுத்து சாப்பிடு, நம்ம போகலாம். சரியா? சரிடா, ஒரு வடை மட்டும் எடுத்துக்கிறேன், இருடா வரேன். சாரு, நீயும் வந்து எடுத்துக்க. சரித்த, இந்த வரேன், வாங்க சாப்பிடலாம். யோ, 2 பிளேட் வடை அடியா. அம்மா, உங்கள் மகன் ஒரு வடை தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நீங்கள் ஒரு பிளேட் வடை கேட்குறீங்க. அவன் அப்படித்தான் சொல்லுவான். நீ கேட்கறத மட்டும் கொடு, 4 வடையை வச்சு குருமா ஊற்றி கொடு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வடை சாப்பிட்டா எனக்கு தான் லாபம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வடை வடை, அமெரிக்கா வடை, சாப்பிடுங்க. எம்மோ, ஒரு வடை சாப்பிட எவ்வளோ நேரமாகும்? சீக்கிரம் சாப்பிட்டு வாமா போகலாம். அட இருடா, நல்லா குருமா ஊற்றி சாப்பிட்டு வர வேணாமா? செத்த பொருடா. யோ, இன்னொரு பிளேட் வடை அடியா. குருமாவை நல்ல வடை மேலே நிறையா ஊற்றி கொடு. அத்தை, எனக்கும் சொல்லுங்கத்த. வாங்கிக்கடி, வாங்கிக்க. எத்தனை பிளேட் வேணாலும் வாங்கி சாப்பிடு, நல்லா சாப்பிடு. யோ, பார்சல் ஒரு 10 வடை கட்டு, வீட்டுக்கு போனால் சாப்பிடணும். நல்லா குருமாவை தனியாக கட்டி கொடு. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா, என் வடை எப்பவுமே ருசியான வடை தானே. சாப்பிடுங்கம்மா, இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். சாப்பிடுங்கம்மா. ஏமாப்ல, நான் வேணா போய் ஒரு வடை சாப்பிட்டு வரட்டுமா? நீங்கள் சும்மா நிற்கிறீங்கன்னு உங்க கூட நிற்கிறேன், எச்சு ஊறுது மாப்ள. நான் வேணா ஒரு வடை சாப்பிட்டுட்டாமாப்ல. மாமா, உங்கள் உடம்பு ஆரோக்கியம் தான் மாமா முக்கியம். நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்க மாமா. வடை அவங்களே சாப்பிட்டோம் மாமா. சரிங்களா மாமா? பேசாட்டுக்கு இருந்திருக்கலாம். இப்போ வடையோட வாசனை எச்சி வேற ஊறுது. என்ன பண்ணுறது? நம்ம வாயை வச்சுட்டு நம்மளே சும்மா இருக்க மாட்டோம். ஆரைக்கும் அது இதுன்னு பேசிட்டு கடைசியில் பட்னியாக அடக்க வேண்டியதான். சரிங்க மாப்பிள்ள, நான் உங்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன். கமலே, போய் காசை கொடுத்துட்டு வாடா. வடக்கடைக்காரே, எவ்வளவு ஆச்சு காசு சொல்லுங்க. தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. பார்த்தீங்கன்னா ஒரு வடை 10 ரூபா தம்பி. மொத்தம் வந்து 46 வடை தம்பி. 46 வடைக்கு 460 ரூபா தம்பி. நீங்கள் 10 ரூபா குறைச்சிங்க தம்பி, 450 ரூபா கொடுங்க தம்பி. போதும் தம்பி, வியாபாரம் நல்லா இருந்துச்சு தம்பி. ஒரே ஒரு வடை தான் தம்பி மிச்சம் இருக்குது, அது எங்கள் வீட்டு எலிக்கு வச்சிருக்கேன். என்னது 460 ரூபாயா? என்னையா சொல்கிற? ஐயோ, பார்க்குறானே. எம்மோ,
என்னம்மா ஒரு வடை திங்கிறேன்னு சொல்லிட்டு 46 வடை தின்றுருக்குற? உனக்கு கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? நான் மட்டும் மாட்டேனே, உன் பொண்டாட்டி தாண்டா சாப்பிட்டா. அவ 20 வடை சாப்பிட்டா, அவளையும் கேளு. இல்லைங்க, கொஞ்சம் பசிச்சுச்சா, வடையும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால தான் எத்தனை சாப்பிட்டேனே எனக்கே தெரிலங்க. சரி செல்லம், உங்க அப்பாவை காசு கொடுக்க சொல்றியா? ஏன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், அவர் தான் வாங்கி தரணும், அவரை கொடுக்க சொல்லிச்சலாம். அப்பா அப்பா இங்கே வாங்க. யாருமா? என்னம்மா? சொல்லுமா, என்னம்மா வேணும் சொல்லுமா. பா, வடைக்கு காசு கொடுங்கப்பா. 460 ரூபா ஆச்சான், அதை கொடுங்கப்பா. அதுவும் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கல்லப்பா, நம்ம தானே கொடுக்கணும், கொடுங்கப்பா. யாருமா, நீ சொல்கிறது சரிதாம்மா. ஊருக்கு வந்தவங்கள நம்ம தாம்மா கவனிக்கணும். ஆனால் நம்ம ஊர் எல்லைக்கு வெளியில் நிற்கிறோம்மா, ஊர் எல்லைக்குள்ள வந்தால் நம்ம கவனிக்கணும். அதனாலம்மா மாப்பிள்ளைய காசு கொடுக்க சொல்லுமா. அதானே, இந்த ஆள்கிட்ட எப்படி காசு வாங்க முடியும்? நான் கூட பயந்துட்டேன், கொடுத்துருவானோ என்னமோன்னு. இதுல எல்லாம் வேற பிரிச்சுக்கிட்டு இருக்கான், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. இவன் வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு ஒரு வடைக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறான். சம்மந்தி, நீங்கள் நினைக்கிறது எனக்கும் புரியுது சம்மந்தி. மாப்பிள்ளையும் காசு கொடுக்க வேணாம் சம்மந்தி. இதுக்கு நான் நல்ல ஒரு வழி வச்சிருக்கேன் சம்மந்தி. அந்த வடக்காரன்ட்டே நான் பேசிக்கிறேன் சம்மந்தி. ஐயா, வடக்கார ஐயா, நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதாங்கய்யா. வடை நல்லா டேஸ்ட்டாக சுட்டு கொடுத்தீங்க, எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைங்க, எங்கள் ஊரில் எப்பயுமே காசு கொடுத்து பண்டம் வாங்க மாட்டோம், ஒரு பண்டத்தை கொடுத்து தான் பண்டம் வாங்குவோம். அதனால் நீங்கள் சுட்ட வடையை நாளை காலையில் வந்து எங்கள் வீட்டில் வாங்கிக்கோங்க. 46 வடை தானே, 50 வடையாக சுட்டு கொடுத்துறேன். சரியாயா? வந்து வாங்கிட்டு போயிரு, வியாபாரத்தை நல்லா பாரு. புரியுதா? நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். யோ மீசா, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கிற? காசு தர மாட்டியா? நாளைக்கு காலை வடை தரையா? எந்த ஊர் நாயா? எனக்கு இப்போயே காசு வேணும், இந்த செகண்டே காசு வேணும். வடக்கடைக்காரே, நான் சொல்கிறத முதல் புரிஞ்சுக்குங்க. எங்கள் ஊரோட முறை தெரியாமல் நீங்கள் வந்து இங்கே கடை போட்டது முதல் தப்பு. சரிங்களா? அந்த தப்புக்கு பஞ்சாயத்தில் நீங்கள் ஃபைன் கட்டணும். சரிங்களா? அந்த ஃபைன் வந்து 460 ரூபான்னு வச்சுக்கோங்க. கடையை காலி பண்ணிவிட்டு நீங்கள் போய் வேறு இடத்துல கடை போட்டுக்குங்க. சரிங்களா? ஊர் கட்டுப்பாடு முக்கியம். புரியுதா? யோ மீசா, காசு தருவியா தர மாட்டியா? இப்போ என்னதான் சொல்ல வர? என்னை ஏமாத்துறீங்களா? 46 வடையை தின்னுபிட்டு காசும் தர மாட்டீங்களா? யோ, அதான் சம்மந்தி ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்றாருல, அவர் சொல்றதை கேளியா? 46 வடை தானே, நாளைக்கு வாங்கி காலையில போ. ஆமாம் கடைக்காரே, 46 வடை தானே, நாங்கள் நைட்டே சுட்டு வைக்கிறோம், காலையில் வந்து வாங்கிட்டு போங்க. சொல்கிறத கேளுங்க. என்ன குடும்பத்தோட என்னை ஏமாத்துறீங்களா? ஐயா மொட்டையா, நீங்கள் பார்க்க தான் நல்லவராக இருக்கீங்க, நீங்களாவது காசு கொடுங்கய்யா. இவங்க பேசுகிறது எதுவுமே சரியில்லைங்கய்யா. இன்றைக்கி தின்ன வடையை நாளைக்கு சுட்டு தருவாங்களா? அதை நான் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுமா? நீதி நியாயம் வேணாமாய்யா? ஐயா வடக்காரே, உங்களோட நிலைமை எனக்கு புரியுதுங்கய்யா. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, என் அட்ரஸ் எழுதி தரேன். நீங்கள் ஊருக்கு வந்து என்கிட்ட காசு வாங்கிக்கோங்க. என்கிட்ட இப்போ காசு இல்லை, சரிங்களா? யோ மொட்டையா, அவங்களாவது பரவாயில்ல, வடையை சுட்டு தரேங்கிறாங்க. நீ என்னையா உங்கள் ஊருக்கு வர சொல்கிற? இங்கேருந்து செலவு பண்ணிவிட்டு உன் ஊருக்கு வந்து அந்த 470 ரூபா வாங்கிட்டு வரதா? என்னதான் மனுஷங்களோ. சரி, தின்னுட்டீங்க போங்க, நான் காந்தி கணக்கில் எழுதிக்கிறேன். நீங்களாம் ஒரு குடும்பமா? வடக்கடைக்காரே, எப்பயுமே இந்த மாதிரி நியாயமாக இருக்கணும். ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட காசு இல்லைன்னா அப்படியே போயிடணும், கேட்டுக்கிட்டே நிற்கக்கூடாது. அப்படியே போயிரு, இந்த ஒரு வடையை நான் எடுத்துக்கிறேன். யோ, இனிமேல் நான் அந்த ஊர் பக்கத்தே வரமாட்டேன். நீங்களாம் மனுஷங்க தானே, நான் போயிட்டு வரையா? சம்மந்தி, நீங்கள் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னக்குள்ள தேவையில்லாமல் நேரத்தை வீணடிச்சிட்டான். வாங்க வீட்டுக்கு போகலாம். சம்மந்தி, வீட்டில் கறி குழம்பு தானே இன்னைக்காச்சு? இல்லை சாம்பார் கிம்பாரை போட்டு ஏமாத்துறாங்க சம்மந்தி? சம்மந்தி, ஆடு எதை தின்னு வளருது? அது முருங்கைக்கீரை தானே தின்னு வளருது. அதனால ஆடு முருங்கைக்கீரையை தின்னு அதுக்கப்புறம் அந்த ஆட்டை நம்ம திங்கிறதுக்கு பதில் நேரடியாகவே இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் வச்சுருக்கேன் சம்மந்தி. வந்து நல்லபடியாக சாப்பிடுங்க. அதுதான் கறியை உருவாக்குறதே காரணம். புரியுதுங்களா? ஏய், இந்த ஆள் திருந்தவே மாட்டான். வாடா நம்ம போகலாம், பஸ்ஸை பிடி. அத்தை, என்னத்த, ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போகலாம், வாங்கத்த. சரிடி, உனக்கொசரம் வரேன். சரி வாங்க போகலாம் எல்லாரும்.